படை உண்டு. இது அவங்க இருந்த இடம் அது. பகைவரை விடமாட்டோம், மலைதனில் விடமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதைமாட்டோம், பகைவரை விடமாட்டோம். லைட் இல்லையா? போடுங்க போட்டு. அம்மாவும் அவரும் ஐயாவும் 300 துப்பாக்கி சுட்டாலும் செத்தாலும் நான் கொண்ட எண்ணங்கள் மாறாது. துணிந்திடும் மனம் கொண்டு சுதந்திர கொடி உண்டு. வீரமங்கை தென்னகத்து ஜான்சி ராணி என்று மகாத்மா காந்தியார் அவர்களால் அழைக்கப்பட்ட அஞ்சலை அம்மாள் அவர்களுடைய வாழிடம் நோக்கிய ஒரு பயணம் இது. எங்களோடு வாருங்கள். வேர்களின் செயல்கள் வெளியே தெரியாது, ஆனால் பூவாய் காயாய் கனியாய் அதனுடைய பலன்கள் தெரியும். இன்று சுதந்திர இந்தியாவில் நாம் காணும் இத்தகைய பலன்களுக்கு அஞ்சலையம்மாள் போன்ற அந்த தியாக வேர்கள் செய்த காரியங்களும் கடமைகளும் ஆற்றிய தொண்டும் ஆகும் என்பதை நாம் மறந்துவிடலாகாது. மாபெரும் தியாக செம்மல்களான மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, மௌலானா அப்துல் கலாம் ஆசாத், வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், கவி தாகூர், பகத்சிங், பாரதியார், திலகர், கோகலே, லாலா லஜபதி ராய், ஜான்சி ராணி, திப்பு சுல்தான், வ.உ. சிதம்பரனார் அவர்கள், திருப்பூர் குமரன் போன்ற அருமையான எண்ணற்ற தலைவர்களின் அருந்தொண்டால் நாம் இருக்கும் நாடு நமது என்றறிந்தோம். இது நமக்கே உரிமையாம் என்பதும் அறிந்தோம். வெஞ்சரையில் வாழ்ந்து செக்கிழித்து கழுவேறி செத்து மடிந்த எண்ணற்ற நல்லோர்கள் நாட்டுக்கு செய்த தியாகங்கள் அவை. ஓயாத சவுக்கடியில் தீராத துன்பத்தை சுமந்தாலும் மாறாத நம்பிக்கையோடு விடுதலை வேள்வியில் திளைத்த மறவர்கள் அவர்கள். சுவாசம் உயிரன்று, சுதந்திரமே உயிர் என்று போராடிய தியாக செம்மல்களின் வரலாற்றில் கடலூர் அஞ்சலை அம்மாளின் அத்தகைய போராட்ட வரலாறும் மகத்தானது, நம்மால் மறக்க ஒண்ணாதது. ஹெலன் கெல்லரின் அழகான ஒரு கவிதை இப்படி சொல்கிறது: அழகான ஒரு கவிதையைப் போல நம்மை சிலிர்க்க வைப்பவர்கள், உறுதியான கைக்குலுக்களில் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பரிவை வெளிப்படுத்துபவர்கள், கவலையிலும் பொறுமை இல்லாமலும் தவிக்கும் மனங்களுக்கு ஓர் அற்புதமான அமைதியை தருபவர்கள், தெய்வீக தன்மை நிறைந்த தங்களது இனிமையான பண்பட்ட சுபாவங்களால் நம்மை ஈர்ப்பவர்களை சந்திக்கிற நாட்கள் மிகவும் இனிமையான நாட்கள். ஆம், அப்படிப்பட்ட ஓர் மகோன்னத மனுஷி வாழ்ந்த அந்த இல்லத்தை நோக்கிதான் நாம் இப்பொழுது காணச் செல்கிறோம். கடலூர் முதுநகர் நோக்கி. தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய விடுதலை போராளியும் பின்னாளைய தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுப்பினருமான அஞ்சலை அம்மா அவர்களுடைய வரலாற்றை நாம் சுருக்கமாக காணலாம். 1890 ஜூன் 1 கடலூர் தென்னார்காடு மாவட்டத்தில் அஞ்சலை அம்மா அவர்கள் பிறந்தார். அவருடைய பெற்றோர் முத்துமணி, அம்மா கண்ணா ஆவர். அவருடைய கணவர் முருகப்பா ஆவர். அவருடைய பிள்ளைகள் அம்மா என்கிற லீலாவதி. இந்த லீலாவதி என்ற பெயர் மாற்றத்தை மகாத்மா காந்தி அவர்கள் அளித்தார். காந்தி ஜெயவீரன், அந்த சிறையிலேயே அவர் பிறந்ததற்காக அவருக்கு ஜெயில் வீரன் என்றும் பின்னர் ஜெயவீரன் என்றும் அழைக்கப்பட்டார். கல்யாணி ஆவார். 1890 கடலூரில் முதுநகர் சுண்ணாம்புக்கார தெருவில் அம்மா கண்ணு முத்துமணி இணையருக்கு மகனாக பிறந்த அஞ்சலை அம்மாள் ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்தில் 5ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்றார். அதன் பின் அக்கால அரசியல் மற்றும் பிரிட்டிஷாரினுடைய அடக்குமுறை குறித்து அறிந்து கொண்டார். அவருடைய விடுதலை போராட்டத்திற்கு உறுதுணையாக கணவர் முருகப்பாவும் கடலூரிலேயே தங்கி பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்றார். நெசவு தொழிலையே முதன்மையாக செய்து வந்த இவ்விருவரும் சென்னை சைதாப்பேட்டையில் தங்கி தறி நெசவு பணியோடு காங்கிரஸ் கட்சி பணியும் செய்தனர். மகாத்மா காந்தியினுடைய ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்து தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். அஞ்சலை அம்மாள் 1921 நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்ற தென்னிந்தியாவின் முதல் பெண்மணி என்ற சிறப்பு இவருக்கு உண்டு. தனது குடும்ப சொத்தாக இருந்த நிலங்களையும் வீட்டையும் விற்று இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்திற்காக
பணத்தை செலவு செய்தார். அப்பொழுது பாண்டிச்சேரியிலிருந்து கடலூருக்கு வந்த சுப்பிரமணிய பாரதி இவரை பாராட்டிய வரலாறு உண்டு. பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வரவே அஞ்சுகிற காலத்தில் அஞ்சலை அம்மாள் பொது வாழ்க்கைக்கு வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று பாரதியார் கூறினார். இந்த நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் அஞ்சலை அம்மாளுடைய பங்கு மகத்தானது. 1857 சிப்பாய் கிளர்ச்சியின் பொழுது பல மாநிலத்தை சேர்ந்த சிப்பாய்களையும் பொதுமக்களையும் படுகொலை செய்ய காரணமாக இருந்த ஜேம்ஸ் நீல் என்ற ஆங்கிலேய படைத்தளபதியின் நினைவாக 1860 சென்னை மவுண்ட் சாலையில் ஒரு சிலையை பிரிட்டானிய அரசு நிறுவியது. அச்சிலையை அகற்ற வலியுறுத்தி 1927 செப்டம்பர் 1 அன்று SN சோமஜயாலு தலைமையில் நடைபெற்ற நீல் சிலை சத்தியாகிரகத்தில் தன்னுடைய கணவர் முருகப்பாவுடன் மகள் அம்மா கண்ணுடனும் பங்கேற்று அச்சிலையை உடைத்தமைக்காக ஓராண்டு சிறை தண்டனை பெற்றார். அவ்விடத்தில் இவர்களை 1927 டிசம்பரில் சந்தித்த காந்தி அவர்கள் அம்மா பொண்ணுவனுடைய பெயரை லீலாவதி என்று மாற்றி தன்னுடன் பாரத ஆசிரமத்துக்கு அழைத்துச் சென்றார். 1931 10 ஜனவரி அன்று கடலூரில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தின் பொழுது அஞ்சலை அம்மாள் கடுமையாக தாக்கப்பட்டார், காயமடைந்தார். அதன் பின் 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு வேலூர் மத்திய சிறைக்கு அனுப்பப்பட்டார். அப்போது அவர் 6 மாத கர்ப்பிணியாக இருந்தார். நிறை மாதத்தில் சிறை விடுப்பில் வெளிவந்த அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அதன் பின் 15 நாள் தன்னுடைய கை குழந்தையுடன் சிறைக்கு சென்று எஞ்சிய 2 மாத தண்டனையை நிறைவு செய்தார். 1931 ஆண்டு சென்னையில் நடைபெற்ற அனைத்து இந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டத்திற்கு அஞ்சலை அம்மாள் அவர்கள் தலைமை தாங்கினார். இது ஒரு மிக 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 முக்கியமானது. காங்கிரசினுடைய அனைத்து இந்திய மகளிர் கூட்டத்திற்கு அஞ்சலை அம்மா அவர்கள் தலைமையேற்றுள்ளது என்பது ஒரு மகத்தான வரலாற்று பங்களிப்பாகும். 1932 காந்தியின் மது ஒழிப்பு கொள்கைக்கு ஆதரவாக பொதுமக்களை திரட்டி கள்ளுக்கடை மறியலை நடத்தினார். இதனால் 9 மாதம் கடுங்காவல் தண்டனை பெற்று பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டார். 1933 சட்ட மறுப்பு மறியலில் பங்கேற்றார். நாளில் காந்தியார் அவர்கள் கடலூருக்கு வந்தபொழுது அஞ்சலை அம்மாளை சந்திக்க முயன்றார். பிரித்தானிய அரசு காந்தி அடிகள் அஞ்சலை அம்மாளை பார்க்க தடை விதித்தது. ஆனால் அஞ்சலை அம்மாள் பர்தா அணிந்து ஒரு குதிரை வண்டியில் வந்து காந்தியை அவர்கள் சந்தித்தார். அஞ்சலையின் துணிவை காரணமாக காட்டி காந்தியடிகளை இவர்கள் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைத்தார். இது அவங்க இருந்த இடம் அது. நீங்க என்ன வேணும் அவங்களுக்கு? நீங்க என்ன வேணும்? நான் ஃப்ரெண்ட் மாதிரி அவங்க மகன் கூட நான் இருந்தேன். இவரு அவர் தான் அவங்க மகன், அஞ்சலி அம்மாவுடைய மகன். அவர் பேர் வந்து ஜெயவீரன். ஜெயவீரன் இவரு. சூப்பர் சூப்பர். இவங்க வந்து மருமவ அவங்களுக்கு. இவருக்கு மனைவி. ரைட் போடுங்க. இது ரைட் இல்லையா? போடுங்க போட்டு. அம்மாவும் அவரும் ஐயாவும். ரொம்ப மகிழ்ச்சி. இது எல்லாம் அவங்க வாழ்ந்த இடம் இல்லையா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேர்? என் பேர் கோவிந்தராஜ். அவங்க பிள்ளைங்க, இவருடைய பிள்ளைங்க பேர் எழுதியிருக்காங்க பாருங்க. ஆறுமுகம், முத்து. முத்து. இங்கே வருவாங்களா அவங்களா? வருவாங்க. இந்த புகைப்படத்தில் இருக்கிறது அவங்க தான்.
ஆ அந்த அம்மா சொல்றீங்களா? இது கொஞ்சம் அழுத்தி ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாம், காந்தி மீது ரொம்ப பற்று கொண்டவளாக. ஆமாம் ஆமாம் ஐயா, வீட்டுக்கே வந்திருக்காங்க காந்தி ஐயா. வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த வீட்டுக்கு அங்கே ட்ரெயினை விட்டு இறங்கி இங்கே வந்திருக்காரு. அவரே சொன்னார், ஜெயவீரனே என்கிட்ட சொன்னார். இவர் தான் தியாகி ஜெயவீர படையாச்சு இல்லையா? இவர் தான் ஜெயவீர படையாச்சு இந்த இருக்காருல. அதனால் தியாகி ஜெயவீர படையாச்சி போட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்போ இந்த வீட்டினுடைய ஸ்ட்ரக்சர் பெரிய அளவில் மாற்றங்கள் எதுவும் பண்ணலை. இப்போ அது பெரிய அளவில் இதில் எதுவும் மாற்றம் பண்ணலை, அப்படியே இருக்கு. அவங்க இருக்கும்போது இது வந்து கண்ணு வீடு, ஓடு போட்ட வீடு இது. ஓஹோ. இது வந்து அவர் கீத்துவலை கட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க அம்மா இறந்த பிறகு அவங்க புள்ள வந்து எல்லாம் மாற்றிட்டாரு. அது வரைக்கும் அவங்க வீடு தான் இதெல்லாம் ஃபுல். இப்போ அவங்க எங்கே இறந்த இடம்? ஆமாம் ஐயா, அம்மாட்ட பேசியிருக்கீங்களா? நான் பார்த்ததே கிடையாது ஐயா. அவரு அந்த ஜெயவீரன்ட்டு பேசியிருக்கேன். அவர் நமக்கு ரொம்ப பேருண்டு அப்படி கொடுத்துருக்காங்க ஐயா. இது அவங்க கிடையாது, இது வேற இடம். இதுலேருந்து இன்னொன்று தான் இவங்க. இதுவும் உண்டு. இது இவங்களது தான். புதிய காலை கதிரவன் ஒளித்திரளில் மீண்டும் பிரகாசிக்கும் இந்தியாவை நீங்கள் காண விரும்பினால் உங்கள் கடமைகளை, வேலைகளை உங்கள் குழந்தைகளோடு தொடங்குங்கள் என்றால் ஜவஹர்லால் நேரு. அந்த வகையில் இந்திய விடுதலை போராட்டத்திலே நம்முடைய நாட்டினுடைய குழந்தைகளினுடைய பங்கும் அதில் நிறைய இருக்கிறது. அதை நம்ம அவ்வளவா பார்த்துருக்க மாட்டோம். சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்களுடைய பேத்திய 5 வயது சிறுமி, அவங்களுக்கு வழங்கப்பட்ட விலை உயர்ந்த வெளிநாட்டு செருப்புகளை எல்லாம் அந்த அந்நிய பொருள்களை பகிஷ்கரிப்பு போராட்டத்தின் பொழுது, விடுதலை போரின் பொழுது அந்த நிகழ்வில் அதெல்லாம் தூக்கி தெருவில் வீசிய வரலாறு நம்முடைய குழந்தைகளுக்கு உண்டு. அந்நிய மருந்து, அதாவது ஒரு மரண தருவாயிலும் கூட அந்நிய மருந்தை உட்கொள்ள மாட்டேன் என்று மறுத்த சிறுமியினுடைய வரலாறு நமக்கு உண்டு. இது போன்ற நிறைய விஷயம். பால கங்காதர திலகர் அவர்களுக்கு ஒரு சம்மன் அனுப்ப ஒரு போலீஸ் அதிகாரி சம்மன் எடுத்துக்கிட்டு போறாருன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அப்பாவுக்கு தன்னுடைய மகள், அந்த போலீஸ் அதிகாரியினுடைய மகள் ஒரு கடிதம் எழுதுறான், எச்சரித்து எழுதுறான், இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு. இது போன்ற அற்புதமான வரலாற்றை, நம்முடைய குழந்தைகளுடைய வரலாற்றை நம்ம காண முடியும் நம்முடைய விடுதலை போரில். இந்த நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் அது ஒரு சாத்வீக போராட்டம் தான். எனினும் அதில் அவர்கள் பங்கு பெற்று 4 வருடம் சிறை தண்டனை பெற்ற அந்த அர்ப்பணிப்பு இருக்குங்க. அந்த போராட்ட வரலாறு என்பது மற்ற இந்திய குழந்தைகளினுடைய வரலாற்றில் விட தாக்கத்தை ஏற்படுத்திய வரலாறாகும். ஜேம்ஸ் நீல் என்கக்கூடிய அந்த பிரிகேடியர்
அந்த ஃபியூசிலியர்ஸ் ரெஜிமெண்ட்னுடைய படைப்பிரிவு தலைவராக இருக்கிறார். கர்னல் ஜேம்ஸ் நீலுடைய அந்த சிலையை வந்து யார் நிறுவனதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மிக பெருமை வந்து உலகின் வந்து புகழ்பெற்ற சிற்பியான எம் நோபில் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். சோமஜாயல் என்ற கூடிய தலைவர், அவர் திருநெல்வேலியை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர் அவர்கள் அந்த போராட்டத்தில் தலைமையாக இருக்கிறார். அவர் தான் முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் அவருக்கு பெருந்தலைவர் அவர்கள் அந்த போராட்டத்துக்கு தலைமை இருக்கிறார். இப்படி அது தொடர்ந்து நடைபெறுது. இதுல மதுரை பகுதியில குறிப்பா இன்னொரு பெண்மணியை நம்ம அவசியம் சொல்லணும். அவங்க யாருன்னா பத்மாசினி அம்மாள் என்று அறியப்படக்கூடிய அந்த தலைவர் ஆகும். அவங்க நிறைய பெண்களை சேர்த்து இந்த போராட்டத்துக்கு சென்னைக்கு அனுப்புறாங்க. அதுல அவங்க செய்த ஒரு மாபெரும் தியாகம் என்னன்னா, தன்னுடைய வளையல்கள் நகைகள் இதெல்லாம் வித்து இந்த போராட்டத்துக்கு போய் கலந்து கொள்வதற்கு பல்வேறு தொண்டர்களே அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. பெண்களுக்குன்னு உள்ள இயல்பே இதெல்லாம் கிடையாது அப்படின்னு தான் நான் கருதுவேன். அந்த பெருந்தன்மையும் அந்த அது மற்றவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் எவ்வளவு பெரிய இன்றைக்கு ஒன்றும் வந்து பார்த்து சேர்த்து வைத்துக் கொள்கிற மனப்பான்மை பொதுவான ஒரு பெண்ணுடைய இயல்பாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, அதாவது தன் குடும்பம், தன் சொத்து, தன் பெண்டு பிள்ளை இது மட்டுமே முக்கியம் அப்படின்னு உணர்ந்து வாழ்ந்து வரக்கூடிய நிலையில பொது சிந்தனைக்காகவும் பொது நலனுக்காகவும் இத்தகைய சமூக நலனுடைய அக்கறையிலையும் தன்னுடைய நகைகளை எல்லாம் விற்று, அது நீங்க அதை இவங்கள அந்த போராட்டத்துல அஞ்சலி அம்மாளுடைய வரலாற்று அது அந்த பயம் வருது. அவர் வந்து வீட்டெல்லாம் அடகு வச்சுதான் அவங்க வந்து அனுப்புறாங்க. அது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்மளுடைய அஞ்சலி அம்மாளுடைய வாழ்வில். அதே மாதிரி அந்த சிவா அவர்கள் அவர் வந்து தொழுநோயால் பாதிக்கப்பட்டாலும் கூட அவர் வரும்பொழுது தங்குவதற்கு இடமில்லை என்று அறிந்த பொழுது தன்னுடைய வீட்டிலேயே அவரை தங்க செய்தெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்கன்றதெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பெண்களுக்கு இத்தகைய என்ன பெரிய மனசு, இதெல்லாம் எவ்வளவு பெரிய சிந்தனை, ஒரு சமூக அக்கறை, சமூக நலன் மீதான அந்த அன்பு, அதெல்லாம் வந்து நம்மள அப்படியே நெஞ்ச கலங்கடிக்கிறது. அவ்வளோ பெரிய நெகிழ்வை இந்த மக்கள் மீது அவர்கள் காட்டியிருக்கிறார்கள் என்ற பொழுது நம் இதயம் தலைவணங்க தான் செய்யுது. வயத்தில் வட எல்லை, குமரியில் தென் எல்லை, வீட்டுக்கு ஒரு பிள்ளை, அடிமைகள் இனி இல்லை.